ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வேதவசனத்தை ஒரு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கொரிந்து சபையிலே அநேக காரியங்களிலே அவர்கள் குறைவுபட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சபையார் தங்களுக்குள்ள பல குறைவுகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் காட்டிக்கொள்ளாதபடிக்கு தங்களை குறித்து தாங்களே மேன்மை பாராட்டி கொண்டு நாங்கள் எல்லாவற்றிலும் நிறைவானவர்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய வரங்களை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்கள், எங்களுடைய சபையிலே நாங்கள் பல காரியங்களிலே இன்னும் தீவிரமாக இருக்கிறோம் என்று சொல்லி கொரிந்துவிலே இருக்கக்கூடிய சபையார் அவர்கள் ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய பெருமையை காட்டிக் கொண்டிருக்கிற போது பவுல் அந்த சபையினுடைய சில காரியங்களை அறிந்த போது, அந்த சபையினுடைய குறைவான காரியங்களை அறிந்த போது, அந்த சபைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த சபையில என்னென்ன குறைவு இருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த பவுலின் மூலமாக அங்க நிருபத்திலே எழுதி காட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கொரிந்து சபைக்கு பவுல் 3 நிருபங்களை எழுதி இருக்கிறார். அதுல 2 நிருபங்கள் நம்முடைய வேதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த முதலாவது நிருபத்தை அவர் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது அந்த சபையினுடைய எல்லா காரியங்களையும் குறைவான காரியங்களையும் அவர்கள் இன்னும் என்னென்ன காரியத்தை தேர்ச்சி அடைய வேண்டும், என்னென்ன காரியங்களை எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்பதை அந்த கொரிந்துக்கு முதல் நிருபத்தை எழுதுகிறார். 2வது நிருபத்தை எழுதுகிற போது அந்த சபையார் அதை கேட்டு துக்கம் அடைந்து தங்கள் வழிகளை சீர்படுத்தினபடினாலே இன்னும் அவர்களுக்கு தேவனுடைய பலனும் கிருபையும் இன்னும் எப்படி அவருக்கு ஸ்திரப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும், கர்த்தர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட மேன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு 2வது நிருபத்தை அவர் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த முதலாவது நிருபத்தை அவர் எழுதுகிற போது ஒரு காரியத்தை மிக சுட்டிக்காட்டி எழுதுகிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அல்லேலூயா. அப்படியானால் அருமையான தேவனுடைய சபையை உன்னுடைய காரியத்துல நீ நிறைவானதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைவானது உனக்குள்ளே வர வேண்டும். நிறைவானது உனக்குள்ளே வருகிற போதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலுடைய எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைவானதை இன்னும் சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு எனக்கு இருக்கிறதே போதும் என்று சொல்லி சுய திருப்தியில நீ வாழாதே. ஆவிக்குரியவர்கள் தங்கள் சுய திருப்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுடைய நிறைவான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவர் லவோதிக்கேய சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 3வது அதிகாரம் லவோதிக்கேயாவில் இருக்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார். 17வது வசனத்தை வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் அவலட்சணை தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவோ நீ பார்வையடையும்படிக்கு கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று அல்லேலூயா. ஆண்டவர் இந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து அவர் சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவர், அல்லேலூயா, சத்தியம் உள்ளவர் அந்த தேவன். அவர் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார் சொன்னால் ஸ்தோத்திரம் ஆமே ஸ்தோத்திரம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறாய், பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருக்கிறாய், நீ தரித்திரனாக இருக்கிறாய், நீ குருடனாக இருக்கிறாய், நீ நிர்வாணியாக இருக்கிறாய், நீ ஸ்தோத்திரம் இப்படி ஐஸ்வர்யவன் என்றும்
நீ இப்படியெல்லாம் இருந்த பிற்பாடும் நீ என்ன சொல்கிறாய்? என்ன நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறாய், திரவிய சம்மன் என்று சொல்கிறாய், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி நீ உன்னை மார்பு தட்டி கொண்டிருக்கிறாய். அப்படி எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி லவோதிக்கா சபையை நீ சொல்லுகிற போது, நீ இப்படிப்பட்ட குறைகள் எல்லாம் உனக்கு நீங்கன்னு சொன்னா நீ என்னிடத்துல வந்து விடு. அல்லேலூயா. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக வேண்டுமானால், உன்னுடைய அவலட்சணம் தோன்றாமல் இருக்க வேண்டுமானால், உன்னுடைய தரித்திரம் மாற வேண்டுமானால், நீ ஐஸ்வர்ய சம்மனனாக மாற வேண்டுமானால், நீ கண்கள் தெளிவடைய வேண்டுமானால், நான் உன்னுடைய வாசல் அண்டையில் நின்று தட்டுகிறேன். என்னுடைய சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தால் நான் உன்னுடைய குறைகள் எல்லாம் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற போது நம்முடைய குறைவான காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு, அவர் எப்பொழுதுமே நம்மை நிறைவானதுக்கு நேராகத்தான் நடத்த விரும்புகிறார். எல்லாருமே விரும்புகிறது தான், எல்லாம் ஒரு நிறைவானதான் நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். புது வீடு கட்டுகிற போது அந்த வீட்டுல முதலாவது ஒரு பொருளை கொண்டு போவாங்க. என்ன கொண்டு போவாங்க? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஒரு நிறைவு குடம் தண்ணியை நினைச்சுவாங்க, கொண்டு உள்ள கொண்டு போய் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? வைப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டுல ஒரு நன்மை நினைச்ச கூடாது, குறையக்கூடாது. ஏதாவது குறைவான குடத்தை கொண்டு போய் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. நிறைவான குடத்தை கொண்டு வைப்பாங்க. அதே போல எந்த பொருட்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சாலும் நிறைவான பொருட்களை கொண்டு வைப்பாங்க. ஏன்னா நிறைவானது வைக்கிற போதுதான் அந்த வீடு எப்பொழுது நிறைவாகவே இருக்கும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் அதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் நமக்கு குறைவு இருக்கிறது. ஆனா அந்த குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்கித்தான் அவர் நடத்த போகிறார். நம்முடைய வாழ்க்கையில குறைகள் எல்லாம் மாறணும் சொன்னா நிறைவானது வரணும். அல்லேலூயா. நிறைவானது வந்துன்னு சொன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் நிறைய காரியங்களை இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல அன்பை குறித்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அல்லேலூயா. அந்த அன்பு ஒரு நிறைவானது, தேவ அன்பு ஒரு நிறைவானது. அது நமக்குள்ள நிறைவாக வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், இன்னைக்கு எல்லாரும் தேடுகிற ஒரு காரியம் என்ன பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம். இந்த சாலமோன் என்கிற ஒரு ஞானி, அவர் சாலமோன் ஞானியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு கடைசியில பிரசங்கியாக மாறிவிட்டார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஆமா, தத்துவ ஞானின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். யாரு? சாக்ரட்டிஸ். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல கிரேக்க தத்துவ ஞானின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், சாக்ரட்டிஸ். அப்போ அவருக்கு அவருக்கு ஒரு அனுபவம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது எப்பெல்லாம் துன்பம் வருதோ அப்பெல்லாம் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாரு? தத்துவம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. துன்பப்பட்டவன் தான் தத்துவம் சொல்லுவான். சோதரன். அல்லேலூயா. ஆமா, அடிப்பட்டவன் தான் தத்துவம் சொல்லுவான். ஒரு தடவை இவரை பார்க்க ஒரு நண்பர் அவரை பார்க்க வந்திருக்கிறார். வந்து பேசிட்டே இருக்கிறார். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். பேசிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு இருமல் சத்தம் கேட்டார். அல்லேலூயா. இருமல் எதுக்குன்னா சிக்னல். இருமல் என்னது? சிக்னல். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிற, கடைக்கு போகணும், ஜாமான் வாங்கணும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அங்க இருந்து சிக்னல் வருது. உடனே இவர் பார்த்தாரு, ஆனா பேச்சை நிறுத்தல. சோத்திரம். அல்லேலூயா. பேசிட்டே இருக்கிறார். அடுத்த அங்க பாத்திரத்தை தூக்கி போட்டு ஒரு உடைப்பு சத்தம் கேட்குது. டங்குன்னு சத்தம் கேட்குது. அப்போ இவர் கவனித்தார். கவனித்த போது அப்பவும் அந்த பேச்சு நிக்கல. மூணாவது ஸ்தோத்திரம்,
அங்க இருந்து ஒரு அந்த அம்மா ஒரு சர்வத்துல கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தாங்க. தண்ணி கொண்டு வந்து நேர வெளியில ஊத்த போற மாதிரி போயிட்டு நேர அவருக்கு தலையில ஊத்தி விட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஒரு ஆளுங்க அல்லேலூயா. எல்லாரும் இங்கதானே இருக்கீங்க. அவருக்கு தலையில ஊத்தி விட்டுட்டாங்க. ஊத்தி விட்டோன்னு அவருக்கு தத்துவம் வந்தது. ஸ்தோத்திரம். இடி இடித்தது, மின்னல் வெட்டியது, மழை கொட்டியது. அல்லேலூயா. எல்லாரும் புரியுதா உங்களுக்கு? முதல்ல என்ன ஆயிடுச்சு? இடி இடித்தது. அடுத்தல பாத்திரம் தூக்கி போட்டோன்னு என்னது? மின்னல் வெட்டியது. இப்பொழுது என்ன செய்தது? மழை பெய்தது. அல்லேலூயா. இதே போல சாலமோனுக்கு தத்துவம் வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க அந்த 9வது அதிகாரம் 11ஆம் வசனம். திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறவருடைய வேகமும் யுத்தத்திற்கு சௌந்தரியவான்களின் சௌந்தரியமும் போதாது. யுத்தத்திற்கு சௌரியவான்களுடைய சௌரியமும் போதாது. உழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் வேண்டும். அல்லேலூயா. ஓடுகிறவனுக்கு வேகம் போதாதான். யுத்தத்துக்கு போகிறவனுக்கு யுத்தத்துக்கு போகிற சௌரியவான் ஆலோசனை பண்ணுகிறவன். அவனுடைய சௌரியமும் போதாது. யுத்தத்துக்கு அவசரமா போகக்கூடாது, சௌரியமா போகணும். அல்லேலூயா. சௌரியமான்னு சொன்னா தந்திரமா போகணும்னு அர்த்தம். அவனுடைய தந்திரமும் போதாது. பிழைப்புக்கு ஞானங்களுடைய ஞானம் போதாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமானுடைய புத்தியும் போதாது. தயவு அடைகிறதுக்கு வித்வானுடைய வித்து அந்த அறிவும் போதாது. எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் உண்டா? அல்லேலூயா. அவர் போதாதுன்னு சொல்றாருன்னா அதெல்லாம் குறைவு. அவர் இன்னொரு வசனத்துல அழகா சொல்றாரு, 1000 பேருக்குள்ளாலே ஒரு புருஷனை கண்டன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நினைச்சல இன்னும் காணல அப்படிங்கிறார். அப்போ அவர் பெரிய ஞானியா இருந்த போதும் கூட அவர் எதுலையுமே நிறைவா பார்க்க முடியல. அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் எதையுமே நிறைவா பார்க்க முடியல. இந்த உலகத்திலே மனுஷன் நிறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எது இருந்தாலும் நிறைவு கிடையாது. பிள்ளைகளை பாருங்க, ஸ்தோத்திரம். முன்னாடி எல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு 5 பைசா 10 பைசா கொடுத்தாலே ஏதோ பெரிய திறவை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா இப்போ கவனிங்க, அல்லேலூயா, இப்போ என்னத்தை தான் பண்ணாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவு இல்லை. ஸ்தோத்திரம். அவங்க சொல்லுவாங்க, நீங்க அப்படி என்னத்தை செய்திருக்கீங்க? அல்லேலூயா. அவன் நம்ம வளரும் போது ஒரு 25 பைசா நம்ம கையில கிடைக்கணும்னா அதுக்கு எத்தனை அடிகளையும் வாங்கணும், திட்டுகளையும் வாங்கணும், என்னென்னமோ பண்ணணும். ஆனா இப்போ பிள்ளைகள் அப்படி இல்லை. எத்தனை லட்சத்தை அதுக்கு தலையில கொண்டு போட்டாலும், ஸ்தோத்திரம், நான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா சொல்றேன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அதுகளுக்கு கொண்டு போட்டாலும் கடைசியில அப்படி என்னத்தை பண்ணிட்டிய அப்படின்னு பாருங்க. ஏன்னா நிறைவு இல்லை. நிறைவு கட்ட உலகம். இந்த நிறைவு கட்ட உலகத்துல வாழ்கிற நாம் ஒரு நிறைவானதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக இன்றைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தருகிறதெல்லாம் நிறைவாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த நிறைவான காரியம் என்ன என்பதை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 24 சங்கீதம் 1 வசனம். பூமியும் அது நிறைவும் உலகம் அதிலுள்ள குடிகளும் எல்லாம் கர்த்தருடையது. அல்லேலூயா. பூமி அது நிறைவும் உலகம் அது குடிகள் எல்லாம் கர்த்தருடையது. அப்ப எல்லாம் நிறைவானது எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. குறைவானதெல்லாம் நம்முடைய. அல்லேலூயா. அவர் எல்லாமே நிறைவாக செய்வார். ஒரு நிறைவான ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பணக்காரன் ஒரு காரியத்தை செய்கிறான்னு அவன் கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், பணத்தை நினைச்ச மாட்டான், பார்க்க மாட்டான், எல்லாம் நிறைவா நிச்சயவான் செய்வான். அப்போ அவனை பார்க்கலும் அவனையே சிருஷ்டித்த தேவன், அவர் எல்லாவற்றையும் நிறைவாக வைத்திருக்கிறவர். அவரை போல நிறைவு யாருமே கிடையாது. அந்த ஆண்டவர் நிறைவாக தருவார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல என்னென்ன காரியத்தில் நீங்க குறைவுபட்டு இருக்கீங்களோ, உங்க மனதில் எந்தெந்த காரியங்கள் குறைவா இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தருடைய நிறைவு உங்களை
ஸ்தோத்திரம். உங்கள் குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போக பண்ணும். விசுவாசிக்கிறவங்க கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. குறைவு நம்மை வேதனைப்படுத்துகிறது, குறைவு நம்மை கஷ்டப்படுத்துகிறது, குறைவு நம்மை புலம்ப வைக்கிறது. ஆனால் நிறைவு அவர் ஸ்தோத்திரம் என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில அது நிரந்தரமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 13:19 சீக்கிரமா வாசிங்க. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, ஆத்மாவுக்கு இனிது. தீமை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. அல்லேலூயா. ஆமென். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு எப்படி இருக்குது? இனிதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை அது நிறைவேறும். வாஞ்சை என்னது? எப்ப நிறைவான நன்மை எனக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு இனிதாக இருக்கு. அதான் சந்தோஷமா இருக்கு. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்படியானால் எந்த ஆண்டவர் நமக்கு நிறைவான நன்மைகளை நிறைவானதை தருவேன்னு சொல்கிறாரே, அப்படி நிறைவான காரியம் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நிறைவானதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே வசனங்களை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரூத் 2:12. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்திருக்கிறீங்க? ஒரு ஆள் இருக்குதுங்க. அல்லேலூயா. அநேகர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வருவார்கள். எப்படி வருவாங்கன்னா, பண்டிகை கொண்டாடுவதற்கு வருவார்கள். எருசலேமிலே அல்லது இஸ்ரவேலிலே தேவனுக்கு பண்டிகை கொண்டாடுகிற போது பல தேசங்களில் இருந்து வருவார்கள். அவர்கள் எல்லாம் அவருடைய சட்டைகளுக்கு அடைக்கலமா வராங்களா? இல்ல. அல்லேலூயா. பண்டிகை கொண்டாட வருகிறார்கள். திருவிழா கொண்டாடுறாங்கன்னு சொன்னா மக்கள் எதுக்கு போறாங்க? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். திருவிழா வந்தாச்சுன்னா எதுக்கு போறாங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க. நீங்கெல்லாம் நல்ல ஆட்கள். ஸ்தோத்திரம். சவுமுட்டாய் வாங்க போவாங்க. அடுத்தானே? ஆமா, பொம்மை வாங்க போவாங்க, தேன் குழந்தை வாங்க போவாங்க. அல்லேலூயா. யாராவது ஸ்தோத்திரம் அங்க உள்ள போய் அடைக்கலமா போறாங்களா? அப்படிப்பட்ட கூட்டம் ரொம்ப கம்மி தான். அது புரோஜனமற்ற கூட்டம் தான். ஸ்தோத்திரம். நாங்க பார்த்தோம்ல, நாங்க மணக்குடிக்கு ஊழியத்தை போச்சுன்னா அங்குள்ள மக்கள் சொல்லுவாங்க, நம்ம உண்மையிலே நான் நினைக்கிறேன் பரவாயில்ல, பக்தி பரவசத்துல தான் போறாங்க அப்படின்னு. ஆனா அங்குள்ள மக்கள் சொல்ற காரியம் என்னென்ன? 10 நாள் கொண்டாட்டம் இருக்குது. 10 நாள் கொண்டாட்டத்துக்கு அவங்க வட்டிக்கெல்லாம் வாங்கி எடுத்து அவங்க கொண்டாடுவாங்க. நல்லா தண்ணி அடிப்பாங்க, சைட் அடிப்பாங்க. சாரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. கச்சேரி வைக்கிறதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. இதுக்கெல்லாம் பணம் செலவழிக்கணும், இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, வட்டிக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த 10 நாள் திருவிழா என்னத்துக்குன்னு சொன்னா, இந்த 10 நாள் இத்தனை வேண்டாத வேலையை பண்ணுது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது அந்த தேவனுடைய செட்டைகளின் அடைக்கலமா வருகிறார்களா என்று சொல்லி பார்த்தால் இல்ல. இது ஜனங்களுக்கு ஒரு கொண்டாட்டத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. அது போல சபை கூடி வருகிற போது கூட எத்தனை பேர் அடைக்கலமா தேவசத்துல வருகிறோம். ஸ்தோத்திரம். சிலரை பார்க்கிற போது எப்படி வராங்கன்னா, ஸ்தோத்திரம், சினிமா தியேட்டருக்கு போன மாதிரி வராங்க. அல்லேலூயா. உங்களை சொல்லல. ஸ்தோத்திரம். பாருங்க,
பாருங்க, சினிமா தியேட்டருக்கு போன மாதிரி, ஏதோ ஒரு கடைக்கு போன மாதிரி ஒரு அம்மா முன்னாடி வருவாங்க. அது என்ன சுதரம், அடுப்பங்கரையில வேலை செய்யறது கூட அழுக்கு துணியோடு உள்ள வருவாங்க. பார்த்தாலே கோங்கமா வரும். சூத்திரம் கூப்பிட்டு சொல்லிடலாமான்னு பார்ப்பேன், ஆனா சொல்ல முடியாது. சொல்லி அதில் போற அவங்க நம்மளை திட்டிடுவாங்க. அல்லேலூயா, ஒரு அலேலுங்க, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு ஏன் இந்த வார்த்தையில் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, அன்றைக்கு சுத்திரம் ரூத்து அவள் அந்நிய தேசத்தை சேர்ந்தவள், அந்நிய தேசத்தை சேர்ந்தவள். அவளுடைய தேவன், அவள் பின்பற்றின அவளுடைய தேசத்தில் உள்ள தேவர்கள். கவனிங்க, அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. கொஞ்சம் கண்ணெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கவனிங்க, ஸ்தோத்திரம். வசனம் உள்ள போகணும், வசனம் உள்ள போகட்டா கஷ்டம். பாருங்க, அப்போ சொல்ல வரணும். ரூத் அவளுடைய சொந்த தேசத்துல அந்நிய தேவர்களை பின்பற்றினவர்கள் இருந்தார்கள். அந்த அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற போது அவர்களுக்கு அந்த அந்நிய தேவனுக்கு கீழால அடைக்கலமா போகிறவங்க எதற்காக போவாங்கன்னு சொன்னா, பயந்து போவார்கள். ஏன்னா இந்த கடவுளை பின்பற்றாட்டா மற்றவன் தூக்கி நினைச்சுவான், அடுப்புக்குள்ள போட்டுருவான். அல்லேலூயா. ஆமா, இந்த கடவுளை பின்பற்றாட்டா தூக்கி அடுப்புக்குள்ள நினைச்சுவான், போட்டுருவான். அது மட்டும் இல்லை, இந்த கடவுளுக்கு பண்டிகை கொண்டாடுகிற போது அதை மிக பாவத்தோடு கொண்டாடுவாங்க. நரமாமிசங்களை புசிக்கிறவர்களாக கொண்டாடுவார்கள். இப்படியெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. ஆனால் இவள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வருகிற போது அவள் எப்படி வருகிறாங்க? அடைக்கலமாய் வருகிறார். அல்லேலூயா. எனக்கு வேறொரு அடைக்கலமே இல்லை, இவர் தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அந்த தேவனுடைய சேட்டைகளுக்குள்ளால அவன் அடைக்கலமா வருகிற போது போவாஸ் சொல்கிறான், உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அப்படிதான் தெரிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நாம் தெய்வத்தை தேடுவது எதற்குன்னு சொன்னா, ஏதோ அந்த உலகத்தின் காரியங்கள் அப்பப்போது உள்ள தேவைகள் சந்திக்கப்பட முடியும். ஆனால் இப்ப நம்ம ஆண்டவரை தேடுறது சும்மா இல்லை, அவருடைய சட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்து இவர் தான் எனக்கு அடைக்கலாம், வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் என்ன சொன்னாள்? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். அல்லேலூயா. அந்த மன உறுதியோடு கூட அவள் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்து விட்டாள். போவாஸ் அதை அறிந்தபடினாலே. அப்ப தேவ பிரசன்னத்துல எப்பொழுது அடைக்கலம் தேடணும், கர்த்தர் சமூகத்துல எப்பொழுது அடைக்கலம் தேடணும், சரியான நேரத்துல தேடணும். அல்லேலூயா. அடைக்கலம் தேடுகிற போது நம்ம கவனமா இருக்கணும். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. கர்த்தரையே நம்பி இருக்கக்கூடிய, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன், அவனை குறித்து சொல்லப்படுகிற ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அல்லேலூயா. எந்த தேசம்? அந்த தேசம். அந்த தேசம் எது? வாசிங்க. அந்த தேசம், அந்த தேசம் சொல்லி நம்ம சொல்லிட்டு விட்டா இல்ல, நல்லா இருக்கு. அந்த தேசம் சொன்னால் அந்த கேரார் என்கிற அந்த தேசம். அல்லேலூயா. பெலிஸ்தர்கள் இருக்கக்கூடிய அந்த தேசம். அந்த தேசத்துல என்ன இருந்ததுன்னா பஞ்சம் இருந்தது. என்ன இருந்தது? பஞ்சம் இருந்தது. மற்றவங்கள்லாம் அந்த பஞ்சத்துல பிழைக்க வழி தெரியாம இருக்கும்போது இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தன்னுடைய அடைக்கலமா கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு அவன் விதைக்கிற விதையானது 100 மடங்கு பலன் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு செட்டைகளுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, அந்த வார்த்தை நம்ம கீழ்படிஞ்சிட்டோம்னா, நம்ம விதைக்கிற விதை ஒண்ணு விருதாவா போகாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பஞ்சமா இருந்தாலும் பரிசுத்தர் பலனை தருவார். பஞ்சமா இருந்தாலும் பலன் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அவர் பலன் இல்லாமல் பண்ண மாட்டார். ஸ்தோத்திரம். பாருங்க,
இந்த ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த 100 மடங்கு பலன் அடைந்ததுனால தான் அந்த அபிமெலேக்கு அந்த தேசத்துடைய ராஜா இவன்ட வந்து சரண்டர் ஆகுறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பலன் கிடைச்ச உடனே எதிராளிகள் அமைதியா இருக்க மாட்டாங்க. நமக்கு தண்ணி வராம ஊற்றெல்லாம் அடைப்பானுங்க. உங்களுக்கு பலன் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களா, கவனிங்க, எதிராளிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன ஊற்றெல்லாம் வருதோ அந்த ஊற்றுகளை அடைப்பாங்க. அல்லேலூயா. நீங்க தோன்ற ஊற்றெல்லாம் அடைப்பாங்க. நீங்க எதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து வருமானத்தை தோண்டிக்கிட்டே இருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா அடைக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா கர்த்தர் பெருக பண்ணுகிற ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல அவர்கள் அடைக்க வர மாட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவான பலன் கிடைக்கும். செட்டையின் கீழ் அடைக்கலமா இருக்கிற போது நிறைவான பலன் கிடைக்கும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு முக்கியமான வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. 2:14. முதற் பலன்களை போதுர பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தாய். நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலை வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனி போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அல்லேலூயா. எந்த பலன்? முதற் பலன். முதற் பலன் யாருக்கு கூறியது? கர்த்தருடையது. எத்தனை பேர் முதற் பலனை கொடுக்கிறோம்? முன்னாடி கொடுத்துட்டாங்க. நாங்க இங்க ஊழியத்துக்கு வர சமயத்துல ஆரம்பத்துல எல்லாம் முதற் பலனை கொடுப்பாங்க. முதல் மாசம் வாங்கக்கூடிய சம்பளத்தை அப்படி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. முதல் மாசம் வாங்கக்கூடிய சம்பளத்தை அப்படியே கொடுத்துருவாங்க. அப்ப அது அந்த நாட்கள்ல அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து எல்லாம் சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது. முதற் பலனை கொடுக்கணுமா அப்படின்ட்டு ஸ்தோத்திரம். 100 ரூபா கிடைச்சுனாலும் அது 1000 தடவை யோசிக்கத்தான் வேலை. 1000 தடவை யோசிக்கிறதுல 99,900 தடவைக்கும் கொடுக்கணும் இருக்கும். கடைசியில் ஒரு 100 தடவை வருதுமா, அதுல கொடுக்காண்டாங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா முதல் பலன் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம எந்த பலனை கொடுக்கணும்? முதல் பலன். ஸ்தோத்திரம். முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். வேதத்தில் அதான் சொல்லப்படுது, உனக்கு நிலத்துல விளையக்கூடிய முதற் பலன், முதல்ல கிடைக்கக்கூடிய பலனை நீ கர்த்தருக்கு கொடுத்து விடு, கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து விடு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் நான் இதுவரைக்கும் பேசுனது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் நடத்தினாரு, உங்கள்கிட்ட சொல்றேன். அப்போ முதற் பலன் ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன விளைச்சல் உண்டாகுதோ, என்ன வருமானம் வருகிறதோ, அதுல முதல் பலனை கர்த்தருக்கு நிச்சயம். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா பழைய நோட்டெல்லாம் கொண்டு போடுவாங்க. ஒரு சகோதரர் அவர் வந்து வசனத்தை சொல்றதுக்கு அழைத்த போது அவரு அந்த டைம்ல 1000 நோட்டு புது நோட்டை தூக்கி வச்சுட்டு டங்க அடிக்கிறாரு. அடிச்சுட்டு சொல்றாரு, நான் ஆண்டவர் கொடுக்கும்போது இந்த புது நோட்டு இப்படி சத்தம் கேட்கல, இந்த நோட்டு தான் போடுவோம், பழைய நோட்டெல்லாம் நினைச்ச மாட்டேன், போட மாட்டேன். அல்லேலூயா. புதுசா ஃப்ரெஷ்ஷா கர்த்தருக்கு கொடுக்கும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அப்படி நாம் செய்கிற போது நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நானும் நினைச்சுவேன், கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் தேவனை கனப்படுத்துவதற்கு முதற் பலன்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 28வது வசனம். உபாகமம் 14 முடிவிலே வருஷத்தில் உனக்கு வந்த பலனிலாம் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். அல்லேலூயா. அப்ப தசம பாகங்களை நிச்சயமா பிரிக்கணும். ஸ்தோத்திரம். தசம பாகத்தை எடுத்துக்கொண்டு பிரிச்சு கர்த்தருடைய ஆலயத்துல லேவியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தசமமா கொடுக்கறேன்னு சொன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்தோத்திரம். அதுல நான் அநேக காரியத்துல ஸ்தோத்திரம் சரி செய்கிற போது ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்களை பார்க்க முடியுது. சிலர் என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய தேவையே போத மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது.
பாருங்க, நானும் இதை அநேக நேரத்தில் அப்படி சிந்தித்திருக்கிறேன். ஆனால் தசமமாக கொடுக்கிற காரியத்திலே நம்ம பின்னடைகிற போது நம்முடைய வருமானங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் அநேக பின்தங்குகிறதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், பிரயோஜனமா கொடுக்கணும். பிரயோஜனம் இல்லாதவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்படி பிரயோஜனமானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்கிற போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த உண்மையை பார்த்து நம்முடைய குடும்பங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நிச்சயவார், கட்டளையிடுவார். சரி, எந்த அளவுக்கு நம்ம அந்த காரியத்தில் உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம கட்டளையிடுவார். ஒரு அருமையான பாஸ்டர் என்று சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி தசம பாகத்தை எடுத்து வச்சு நீங்க கர்த்தருக்கு கொடுத்துருங்க. அப்படி நாங்கள் அநேக காரியத்தில் இப்படி சீர்படுத்தி கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்களை நிறைவாக நடத்துகிறார். ஸ்தோத்திரம். நீங்களும் அதே போல செய்யுங்க. நான் அப்படி சீர்படுகிறதுனால தான் உங்களுக்கு சொல்ல முடியும், இல்லாவிட்ட சொல்ல முடியாது. அப்போ தசமபாக எதில் கொடுக்கணும்னா, நமக்கு எதெல்லாம் ஆண்டவர் தாராரோ அதுல எல்லாம் 10ல் 1 பகுதி யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தரை கனம் பண்ணணும். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. நாளையத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அப்போ அவங்க கேட்கிறாங்க, எதனால உங்களை வஞ்சித்தோம்? நாங்க எப்படி ஆண்டவர் உங்களை ஏமாத்த முடியும்? நம்ம ஏமாத்துற ஒரே ஒருத்தர் ஒண்ணுன்னா கர்த்தர் மட்டும் தான் ஏமாத்தும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு மட்டும்தான் சலிட்டு காட்டுறோம், யாருக்குமே காட்ட மாட்டேங்கிறேன். ஏன்னா அவர் மட்டும் தான் இறக்கம் உள்ளவர். சொல்ல போனா சோத்ரா, அது வேண்டாம். அல்லேலூயா. அவர் மட்டும் தான் இறக்கம் உள்ளவர். அவர் மட்டும் தான் நமக்கு இலக்காரமானவர். புரியுதா உங்களுக்கு? புரியலையோ? அவரை கனம் பண்ணுகிறோமா, அவரை இலக்காரமா நம்ம நினைக்கிறோமா? உண்மைதாங்க சொல்றேன், கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அப்போ தசம பாகங்களை நம்ம கர்த்தர் சமூகத்துல கொண்டு போய் கொடுக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துல ஆகாரம் குறையக்கூடாது. அப்ப அந்த தசம பாகங்கள் கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது அதற்கான கணக்குகளை சரி செய்து அதிலிருந்து தசம பாகத்தை எடுத்து தலைமை ஸ்தாபனத்துக்கு கொடுக்கணும். அதான் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு நியமம். ஸ்தோத்திரம். அப்ப தசம பாகம் கர்த்தர் சமூகத்துல வருகிறதை ஆண்டவர் அப்பந்தான் நிறைவான பலன் கிடைக்கும். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆர்சி வேத புத்தகத்தில் சொல்லப்படுது, மனுஷன் தேவனை ஏமாற்றலாமா அப்படின்னு. மனிதன் கடவுளை ஏமாற்றலாமா? நீங்கெல்லாம் சாபம் பிடிச்சவங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள ஒரு எழுதிவங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொன்னதை கேட்கலன்னு நினைக்கிறேன், ஒரு கவலை சொல்றேன். ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள ஒரு எழுதிவங்க. அல்லேலூயா. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படிப்பட்டவங்க? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாம் என்னை வஞ்சித்தீர்கள். என்ன வஞ்சித்திட்டீங்க. அல்லேலூயா. கரண்ட் பில்லு கட்டாட்டா என்ன செய்யும்? கரெக்டா அந்த டைம்ல தெரியும் பீஸ் அப்படி இருந்துருவான். ஆனா ஆண்டவர் நம்மள பீஸ் எடுத்துங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா பிடிங்க வேண்டிய இடத்துல பிடிங்கிட்டு இருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்காத பட்சத்துல அவருடைய சமூகத்துல செலுத்த வேண்டிய தசம பாகத்தை செலுத்தாத பட்சத்துல அது நமக்கு ஆசீர்வாத குறைவா இருக்கும், அது நமக்கு சாபமா இருக்கும். அல்லேலூயா. அது கர்த்தருக்குரியது. உன்னுடைய சரீர பலனை தந்து, உனக்கு வேலையை தந்து, உனக்கு வருமானத்தை தந்து, நீ உழைப்பதற்கு எல்லா சௌகரியத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறாரே, அவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நிறைவான பலன் வேணும் அப்படிங்கிறோம். ஆனா நிறைவான பலனை அவர் தருவதற்கான வழிகளை நாம் இல்லாமல் ஆக்கி விடுகிறோம். நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தர் தருகிற வருமானத்துல, கர்த்தர் தருகிற லாபத்துல
10ல் ஒரு பகுதி கர்த்தருடைய ஆலயத்துக்குரியது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நாம் செய்கிற போது ஆண்டவர் சொல்றார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய் இருக்கும் பொருட்டு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதனால என்னை சோதித்து பாருங்க அப்படிங்கிறார். அடுத்தால நீங்க பாப்பீங்கன்னா சோதரம் இந்த தசம பாகங்களே கர்த்தர் சமத்துல கொண்டு வர வேண்டும். அதை நம்ம கொடுக்காம இருக்கும்போது நாம் யாரை வஞ்சிக்கிறோம்? தேவனை வஞ்சிக்கிறோம். சோதரம். அதை வாங்குறவர்களும் தகுதியானவர்களா இருக்கும். சிலவங்க தகுதி இல்லாத இடத்துல கொண்டு போய் கொடுப்பாங்க. சத்தியம் இல்லாத இடத்துல கொண்டு கொடுக்காது. தகுதியானவர்களா இருக்கணும். வாங்குறவங்களே ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தசம பாகத்தை வாங்கிட்டு ஊழியக்காரன் நிம்மதியா தூங்க முடியாது. தசமமா வாங்கும் போது உங்க பாவத்தை அவன் சுமப்பான். அல்லேலூயா. அவன் உங்களுக்கு பலன் கிடைக்கிற வரைக்கும் அவன் சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா. வாங்கிக்கிட்டு அவன் சும்மா அதை வச்சு சொகுசு கொண்டாடியதுன்னா கர்த்தர் அதை கவனிப்பான். நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க. அது ஒரு சாபமாட்டு மாறிடும் அந்த ஊழியக்காரங்க. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தசம பாகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை குறித்து உங்களுக்கு அது ஒரு தனியா ஒரு சப்ஜெக்ட், அது உங்களுக்கு பரவாயில்ல சொல்லித்தரலாம் பாருங்க. அப்ப தசம பாகங்களை கர்த்தர் சமத்தில் செலுத்தும் போது நிறைவான பலன் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமம் 15:7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அல்லேலூயா. உங்க கைகளை நெகிழ விட்டுறாங்க, தளர விட்டுறாங்க. உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப முதல்ல நிறைவான பலனை கர்த்தர் தருவார். எப்பொழுது தருவார்னா ஸ்தோத்திரம், கர்த்தரை நம்பி பஞ்சமா இருந்தாலும் பிரயாசப்படும் போது நிறைவான பலன் கிடைக்கும். 2வது, முதற் பலன் கொடுக்கும் போது, தசமங்களை கொடுக்கிற போது நிறைவான பலன் கிடைக்கும். அடுத்தல பார்க்கும்போது ஸ்தோத்திரம், நம்ம கைகளை நெகிழ விடக்கூடாது, தளர விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இது செய்து வாய்க்கல, இது எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு கூடாது. நிறைவான பலன் நெகிழ விடாமல் திடப்படும். அல்லேலூயா. கைகள் பலப்படும், சோர்ந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமான் பலன் தரும் விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நீதிமானுடைய பலன் என்னது? ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவன் ஞானம். அப்போ நம்ம நீதிமானா இருந்தாச்சுன்னா நம்முடைய பலன் எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சமா. அல்லேலூயா. நிறைவான பலன். அவருடைய சேட்டைகளுக்கு அடைக்கலமா வந்த உங்களுக்கு நிறைவான பலனை தருவார். அந்த நிறைவான பலன் வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனோட கிரியைகள் மீது அவனுக்கு நான் நினைக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. அது ஒரு நிறைவான பலன் இயேசு வரும்போது. அப்ப அந்த நிறைவானதை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும்னு நம்முடைய வாழ்க்கையில குறைவானதெல்லாம் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு தான் நம்ம ஆண்டவருக்கு சமுத்திரம் போகணும். ஆண்டவருக்கு சமுத்திரம் விட்டு வெளியே போகணும். ஸ்தோத்திரம். அது உங்களுடைய பொறுப்பு, அது நம்முடைய பொறுப்பு. நீங்களும் தீர்மானம் எடுக்கணும், நாங்களும் தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா யாருக்கும் விதிவிலக்கெல்லாம் வசனம், எல்லாருக்கும் வசனம் ஒண்ணுதான். அல்லேலூயா. அதனால ஒரு தீர்மானத்தோட ஆண்டவரே எனக்கு நிறைவான பலன் வேணும். நம்முடைய சட்டைகளின் கீழ் அடைக்கணும் வந்துட்டேன், எனக்கு நிறைவான பலன் வேணும். அப்ப எனக்கு நிறைவான பலன் இதுவரைக்கும் கிடைக்கலன்னா நான் ஏதோ காரியங்களை குறைவா இருக்கிறேன். 2வது நிறைவானது என்னது? யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம்.
11. என்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணும், அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவா இருக்கணும். அதனால தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எதை சொல்லியிருக்கிறார்? முந்தின வசனங்களை பார்ப்பீங்கன்னா, ஸ்தோத்திரம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில நிலைத்திருப்பேன். அப்போ அந்த கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்குன்னு நிறைவான சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யாதீங்க? அன்பு கூறாதீங்க. இன்னைக்கு மனிதன் ஏன் அன்பு கூறுகிறான்? சந்தோஷத்தை எப்படி தேடுறான்னா, அன்புல சந்தோஷம் இருக்கிறது. கவனிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட அன்பு செலுத்தினோம். அந்த அன்பினாலே அவர்களோடு நாம் சம்பாஷிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நிறைய வாலிய பையன்மார்கள் பாருங்க, இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, லவ் என்கிற வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. ஆமா, தமிழ்ல நிறைய வார்த்தை இருக்கு. அன்புன்னு வார்த்தை இருக்கு, பாசம்னு வார்த்தை இருக்குது, இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு. எல்லா வார்த்தையும் நம்ம சொல்ல இருக்க முடியாது. அப்போ நிறைய வார்த்தை இருக்கு. அதுல ஸ்தோத்திரம், அவங்க ஒரு வார்த்தையை தமிழ்ல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடிச்சு வச்சுட்டு அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தை அவங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கணும்னு சொன்னா, ஸ்தோத்திரம், என்னுடைய அன்பில நீங்க நிலைத்திருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அன்பு தான் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். கவனிங்க. அல்லேலூயா. அவரை தவிர இந்த உலகத்துல எதை நேசிச்சாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. செல்போனை நேசித்தா கொடுக்காது, டிவி பட்டியை நேசித்தா கொடுக்காது, ஆமென், அனித்தியமான உலக சந்தோஷங்களை நேசித்தா கொடுக்காது. இயேசு கொடுக்கிற சந்தோஷம் தான் நிலைத்திருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. இன்னைக்கு என்னென்னமோ பண்றாங்க சந்தோஷத்துக்காக, அது பல காரியங்களை நேசிக்கிறாங்க, அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது. இயேசுவை ஒரு மனுஷன் நேசிக்க ஆரம்பிச்சானா, அந்த இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் நமக்கு நிரந்தரமான. அவரோடு பேசி பழகி பாருங்க, அவர் மேல் அன்பு வைத்து எத்தனை மணி நேரம் பேசலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அன்பு கூறாமல் போனால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? சபிக்கப்பட்டவனா இருப்பான். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் கடைசி வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவனா இருப்பான். சாரி, 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. இந்த வசனத்தை நான் குறித்து வைக்கவில்லை, அதனால நீங்க கவனித்துக்கணும். 16வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம். எடுக்கலையானோ? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? அவர் உண்மையா நேசிக்கிறீங்களா? அவர் உண்மையா நீங்க நேசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள சந்தோஷம். ஸ்தோத்திரம். நம்ம ஏன் மற்றவங்களை நேசிக்கிறோம்? மற்றவங்களை ஏன் வெறுக்கிறோம்? நம்ம நேசிக்கிறவங்களை போட்டு நமக்கு சந்தோஷம் இல்லாட்டா அவங்களை நம்ம வெறுத்துருவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது நண்பனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வெறுத்துருவோம். அப்போ அதே நேரத்துல நம்ம நேசிக்கிறவர்களை கொண்டு நமக்கு சந்தோஷம் வேணும். அப்போ நம்ம நேசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சந்தோஷத்தை தான் தருவார் தவிர துக்கத்தை நிச்சய மாட்டாரு, தரமாட்டார். உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் தருகிற சந்தோஷம் நிறைவான சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, சங்கீதம் 4வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க.
சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் தானியம் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அல்லேலூயா. தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இப்ப தானியமும் திராட்சரசமும் நிறைய வருமானம் வந்துட்டுன்னு, நிறைய பலன் கிடைச்சிட்டுன்னு நமக்கு சந்தோஷம் வந்துடுது. ஸ்தோத்திரம். 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 200 ரூபா கிடைச்சல சந்தோஷம் இல்லாமலாம் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அவன் 100 ஏக்கர் நிலத்துல பயிரிட்டதுல அவனுக்கு 200 ஏக்கர் நிலத்துல பயிரிடக்கூடிய பலன் நினைச்சது கிடைச்சு. உடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. சந்தோஷம் தாங்க முடியாதனால எல்லாத்தையும் வாரி வாரி சாப்பிட்டு பார்த்தா அவனுக்கு முடியலை. கடைசியில் என்ன பண்ணான்னா, அவன் தன்னுடைய ஆத்மாவை பற்றி சொல்கிறான். ஸ்தோத்திரம். என் களஞ்சியத்தை நான் இடிச்சிருவேன், இடிச்சு பெருசா கட்டிடுவேன், அதுல என்னுடைய தானியங்களாம் சேர்த்து வைப்பேன், உனக்கு அநேக ஆண்டுகளுக்கு உனக்கு ஆகாரம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி என் ஆத்மாவை பார்த்து சொல்லுவேன்னு சொல்லி தன்னை ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லாரு, மதிகேடனே, அல்லேலூயா, நீ எவ்வளவு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தாலும் மதிகேடனே, நீ முட்டாள். உன் ஆத்மா இன்னைக்கு உன்னை விட்டு எடுத்து போட்டாச்சுன்னா உனக்குடையதால யாருடையதா மாறும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணா, இவன் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சொல்வார்கள் சபிப்பார். கிடைச்சிட்டான், அதுல சந்தோஷப்படக்கூடாது, அதை தந்த தேவனுக்குள்ள சந்தோஷம். அல்லேலூயா. நிறைவான பலன் வேணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நிறைவானது வரணும்னு சொன்னா, நிறைவான பலன் நமக்கு கிடைக்கணும், நிறைவான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அந்த நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருவார். அப்ப நம்ம அவரை தான் நேசிக்கணும். இந்த உலகத்துல வேற எதையும் நேசிக்க, உலகத்தில் உள்ளவைகளே நினைச்சாதீங்க, அன்பு கூறாதீங்க, அதெல்லாம் அழிவுக்குரியது. சாத்தா என்ன பண்ணுவான்னா, உலகத்துக்குரியதே காட்டிக்கிட்டு இருக்கிறான், உலகத்துக்குரிய காரியத்தை, ஆசை, இச்சைகளை காட்டிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல வஞ்சிக்கிற ஒரு பொல்லாத ஒரு போராட்டம் இருக்கு, அதை காட்டிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நம்மளை நேசிக்கக்கூடியதல்ல, இதெல்லாம் நம்மளை சாபத்துக்கு வழி நடத்தக்கூடியது. நீதிபதிகள் புத்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நியாயத்தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கு அழிவுமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பது யாருக்கு சந்தோஷம்? நீதிமானுக்கு சந்தோஷம். ஆனா அக்கிரமக்காரருக்கு அழிவு. அப்ப நம்ம நீதிமான்களா இருந்தாச்சுன்னா நியாயத்திற்கு வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். என் ஆண்டவர் என் நியாயத்திற்கு வருகிறார், அவர் வருகிற போது உன்னை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவாரே. அல்லேலூயா. எத்தனை பேர் தாழ்ந்து புதைச்சி வச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? அதை பயன்படுத்துங்க. அவர் வருகிற போது உங்களுக்கு சந்தோஷமா அமையும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைவான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், அதை உங்களுக்கு தந்து போகிறேன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்துல பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் இருந்தாலும் கூட நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. யோவான் 16:24. அன்பாயிராதவன் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப கேட்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாட்ட எங்க சந்தோஷம் இருக்கும்?
யாராவது ஜோம் பண்ண மாட்டாங்க. ஒரு அழிய சொல்லுங்க வைப்போம். ஜோம் பண்றவங்களும் ஒரு அழிய சொல்லுங்க வைப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணாலே கட்டியா இருக்கு. ஸ்தோத்திரம். ஜோம் பண்ண என்ன பாருங்க, ஜபம்னா என்ன தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஒரு ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஜோமனு 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 சொல்லி வருகிறது இல்ல, உள்ள இருந்து எழுப்பி வரணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன் சொல்றாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னு சொன்னா நீங்க கேளுங்க. எதனால அவர்கிட்ட கேளுங்க. சுதரா பிள்ளைகள் நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க. பெரியவங்க ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் மேல கேட்டு பெற்று அவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுட்டோம்னா அதே போல சந்தோஷம் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நிறைய பிள்ளைகள் சொல்லுகிற சாட்சி நான் கேட்டிருக்கேன். நாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், அவர் தருவார். எங்க அப்பா அம்மாவெல்லாம் நாங்க நினைச்ச மாட்டோம், எதிர்பார்க்க மாட்டோம். நிறைய ஒரு 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 வீட்டுக்கு போன வேலையில உங்க மகளுக்கு பேஸ் கட்ட என்ன பண்ணீங்க, அவளே ஜெபம் பண்ணி வாங்கி விடுவா. அல்லேலூயா. இப்படி சொல்ற எங்க இருக்குது? சோத்ரம். அல்லேலூயா. சண்டையும் குழப்பமும் போட்டு வாங்குற எங்க இருக்கு? நம்ம இயேசுவை கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கிட்ட கேட்டு அவர் தருவார். நிறைவான சந்தோஷத்தை அவர் தருவார். அவர் தரும்போது யாரும் நம்மளை வேதனைப்படுத்த முடியாது. அவரிடத்துல கேளுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு சொல்லி சொல்லாதீங்க. அல்லேலூயா. நிறைவான சந்தோஷம். அது மட்டுமல்ல, கடைசியில இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். எபேசியருக்கு 4வது அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா, நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அலைப்பட்டு அலைகிறவர்களா இராமல், அல்லேலூயா, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். கவனிங்க, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா ஏற்றுக்கொண்ட நிலைமையில இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? வளரும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின. அவன் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கபடி வளரும், நிறைவா வளரும். அல்லேலூயா. ஒரு அழுதுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவின் வளர்ச்சி எப்படி இருக்குது? அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்குது? அவருடைய பரிசுத்தத்தின் வளர்ச்சி எப்படி இருக்குது? அவருடைய பூரணத்தின் வளர்ச்சி எப்படி இருக்குது? அதே அந்த அளவுக்கு வளரணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி வளராம இருக்கிறதுனால தான் இன்னும் இந்தியா கிறிஸ்தவ நாடா மாறல. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்னா குழந்தைகளா இருக்கு. நீங்க இனி குழந்தைகளா இராமல் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளை யார் வேணாலும் எது கொடுத்தனாலும் ஏமாத்தணும். இப்ப உள்ள பிள்ளைகள் ரொம்ப தந்திரம். அல்லேலூயா. அவங்க முன்னாடி வந்து பிள்ளைகள் செல்லு போனதுக்கு கேட்கும். உடனே இந்த திருவிழா கடையில செல்லு ஒரு டப்பா தூக்கி கையில கொடுத்தாங்க, செல்லு செல்லு சொல்லி காதில் வச்சுட்டு போவோம். ஆமா, இப்ப அப்படி இல்லை. 1.5 வயசு ஆனாலே அது ஸ்மார்ட் போன் வச்சுட்டு கேம் விளையாடுது, டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு கிடக்கு. அல்லேலூயா. இப்ப உள்ள குழந்தைகள் கூட ஸ்மார்ட்டா இருக்குது. ஆனா ஆவிக்குரியவங்க தான் ரொம்ப குழந்தைகளா இருக்கிறாங்க. புரியலையா உங்களுக்கு? புரியும். வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல.
1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3. மேலும் சகோதரரே, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் உங்களுக்கு பலனே கிடையாது. உங்களுக்கு போதனைப்படாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நான் உங்களுக்கு இன்னமும் நீங்கள் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு பால் தான் கொடுக்க கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பலமான ஆகாரம் குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு இன்னும் பலம் இல்லை. அல்லேலூயா. குழந்தை வளர்ந்தாதானங்க பலமான ஆகாரம் கொடுக்க முடியும். வளராம என்னதான் கொடுக்கணும்? பால் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசு உன் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. உன் கவலையை மாற்றுவார். நீ என்னைக்கு ஆண்டவருக்காக பலப்பட்டு வளர்ந்து பலம் கொடுக்க போயே தெரியாது. காலம் முழுவதும் அவர் கண்ணீரை தொடச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எப்போ சோதரம் கனிமரமா மாறுது. அல்லேலூயா. சோதரம் அவர் அதான் சொல்றாரு, நீங்க இன்னும் பலம் இல்லாம இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா வாக்குவாதம் இருக்குது. 3 வசனம். பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, வேதகம் இருக்குது. அல்லேலூயா. நடக்கிறீங்க, மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்க. உங்களுக்குள்ள பொறாமை இருக்குது. பொறாமை இல்லாதவர்கள் எழுதுங்க. வாக்குவாதம், வேதகம். வேதகம்னா கட்சி போராட்டம். ஒரு அந்த சபைக்குள்ளாலே சிலர் பவுலுடைய கட்சி கொஞ்சம் இருக்குது. அடுத்தல அப்போலோவுக்கு கட்சி கொஞ்சம் இருக்குது. அடுத்தல யாரு? கேபா, பேதுரு, அந்த கட்சி கொஞ்சம் இருக்குது. கவனிங்க, இதுல கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். என்னென்ன, பவுல் யார், அப்போலோ யார்? 2 பேரும் அவங்கவுங்க வேலைக்காரங்க. அல்லேலூயா. இதுல கூட ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. பவுல் நட்டா, அப்போலோ நீர் பாய்ச்சினா. கூட ஒரு ஆள் இருந்தார், அவரை காணல. யாரு? கேபா, பேதுரு. அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவரை சொல்லலாம்ல, சொல்லல. பேதுரு உரம் போட்டாருன்னா என்ன தெரியும், சொல்லியிருக்கணும். அது கூட சொல்லல பவுல். அல்லேலூயா. சோத்திரம். என்ன 1 அதிகாரத்துல இருக்குது. கவனிங்க, 12 வசனம். நான் பவுலை சேர்ந்தவன் என்று சிலர், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று, நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சிலர், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்றாங்க. 4 குரூப். ஒன்னு பவுலு, அடுத்தல அப்போலோ, அடுத்தல கேபான பேதுரு, அடுத்தல கிறிஸ்து. 3 அதிகாரத்துல வரும்போது அவர் பவுலை சொல்றாரு, அப்போலோ சொல்றாரு, கேபாவை விட்டுட்டாரு. அல்லேலூயா. பேதுருக்கு ஒரு உரம்படைக்கா சொல்லியிருக்கலாம், இல்லாட்டா அவர் காத்திரி வீசினார்னாது சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த பேதகங்கள் இருக்குது சபைக்குள்ள. அது இருக்கக்கூடாது. கட்சி போராட்டம் இருக்கக்கூடாது. நிறைய இடத்துல கட்சி போராட்டம் இருக்கு. மாம்சத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது, ஆவிக்குரியவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் வளர்ச்சி கேட்ட விதத்தில் இருக்கணும். கிறிஸ்துவின் வளர்ச்சின்னு என்னது? அவர் என்ன கூக்குரலிட மாட்டார், சத்தம் போட மாட்டார். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுடைய சத்தம் வெளியே கேட்க கூடாது, வாக்குவாதம் கேட்க கூடாது. சிலவங்க மூஞ்சியை தூக்கிட்டு இருப்பாங்க, அந்த மூஞ்சி அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். நீங்க கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கபடி நிறைவான வளர்ச்சி உங்களுக்குள்ள வந்துட்டுன, உங்களுக்குள்ள எதுவுமே குறைவா தெரியாது. ஏன்னா உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வளர்றீங்களா, கீழே போறீங்களா? வளரணும். ஒரு செடி மேல வளர்ந்துட்டே இருந்தா கனி கொடுக்கும். அது கீழே போயிட்டே இருந்தேன்னா கடைசியில காஞ்சு போயிடும். நம்ம காய்ந்து போகிறவர்களாக அல்ல, வளருகிறவர்களாக இருப்போம். நாம் வளர 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 எந்த அளவுக்கு வளருங்க, கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கபடி வளரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபேசியர் 1 அதிகாரம் 23 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. பிள்ளைகள் கழுத்து மேல வளர்ந்தவன ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, என் தலைக்கு மேல வளர்ந்துட்டான். இதே போல இயேசு சொல்றாரு, நீ என்னுடைய அளவுக்கு வந்துரு. அல்லேலூயா. என் அளவுக்கு வந்துரு, என்னுடைய வளர்ச்சிக்கு தக்கபடி வந்து கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்க நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அநேக குறைகள்லாம் மாறிட்டே இருக்கும். கர்த்தராகிய இயேசு வரும்போது ஸ்தோத்திரம், அவர் யாரை பார்ப்பார்னா அவருடைய சாயலா இருக்கக்கூடிய அவருடைய மனவாட்டியை தான் பார்ப்பார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சாயல் யாருக்குள்ள தெரியலையோ, அவருடைய வளர்ச்சி யாருக்குள்ள தெரியலையோ, அவங்க இயேசு அருகில போக முடியாது. அது கன்ஃபார்ம். அதனால நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துக்கும். நாம் எல்லாரும் ஜெபிக்கணும்.